ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து முதல் திருமொழி 9ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் இப்போது மானசீகமாக ஆயர்பாடியிலே தயாராக இருக்கிறோம். பெரியாழ்வார் யசோதை எதிரில் குட்டி கண்ணன் திடுதுப்புன்னு சங்கு சக்கரத்தை காட்டி காட்டி சுத்தி இருக்க நண்பர்களை எல்லாம் பயமுறுத்தின்னு இருந்தான். இத ஆயராய்ச்சிகள் எல்லாமும் பார்த்துட்டு இவன் என்னடா இது நம்ம யசோதை பிள்ளைதானா இல்ல வேற எங்கேருந்தாவது தத்து வாங்கிட்டு வந்துட்டாளா அப்படி இப்படின்னு பயந்தா. கடைசியா கர்காச்சாரியர் அவர்களை எல்லாம் தேற்றுகிறார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, அவன் சங்கு சக்கரத்தை காட்டுறானே எல்லாரும் என்ன நினைச்சுட்டா பயமூர்த்த காட்டுறான்னு தப்பா நினைச்சுட்டாலும். கிருஷ்ணன் எங்கேயா பயமுறுத்துவானா? எவ்வளவு அழகான குழந்தை, எவ்வளவு சாந்தமானவன், எவ்வளவு நம்மளோட கலந்து பழகணும்னு நினைக்கிறான். அவன் சங்கு சக்கரத்தை எதுக்கு தெரியுமா காட்டுறான்? கவலைப்படாதீங்கோ, உங்களை காப்பாத்துறதுக்காக கையில சங்கு சக்கரத்தை தயார் நிலையில வச்சுட்டு இருக்கேன்னு உணர்த்தத்தான் கடந்த 8 பாட்டா தூக்கி தூக்கி காமிச்சானா. நாம தான் ஏதோ அப்பூச்சின்னு சொல்லி பயந்துட்டோமா. இதை தெளிவுபடுத்துகிறார் கர்காச்சாரியார் அந்த ஆயர் பெண்களுக்கெல்லாம். அதை பெரியாழ்வார் யசோதை அப்படியே வர்ணித்து நமக்கு பாடுகிறாள். அதுதான் 9ஆம் பாசுரம். பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கை கூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புள்ளூர்ந்து அங்கு உருதுயர் தீர்த்த அதகன் அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கை கூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புள்ளூர்ந்து அங்கு உருதுயர் தீர்த்த அதகன் அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். முன்பு கஜேந்திரன் என்ற யானை எம்பெருமானுக்காக ஒரு தாமரை பூ பறிச்சு பெருமாள் திருவடியில சேர்க்கணும்னு சொல்லி ஒரு பொய்கையில் இறங்கியது. அந்த பொய்கையில உள்ள ஒரு முதலை யானையின் காலை கவ்வியது. அப்ப அந்த யானை எம்பெருமானை அழைத்தது. ஆதி மூலமேன்னு கூப்பிட்டுதுங்கிறோம் இல்லையா? அந்த வரலாற்றை பாடுகிறார் பாருங்கள். பதக முதலை, பதக அப்படின்னா கொடுமையானன்னு அர்த்தம். அது ரொம்ப கொடுமையான முதலையாம். ஏன்னா தன் கூர்மையான பற்களால் யானையின் காலனா அழுத்தி கவிழ்த்தான். பதக முதலை, கொடுமையான முதலை. இன்னொரு அர்த்தம் காட்டினார் மணவாள மாமுனிகள். பாதக முதலை அப்படிங்கிறது தான் முதல்ல உள்ள நெடில் குறிலாகி பதகன்னு எடுத்தது. பாதக முதலை, பாதகம் எல்லாம் பண்ணக்கூடிய முதலை. நம்ம சொல்றோம் இல்லையா, பெரிய பாதகனா இருக்காண்டா, நிறைய பாதகம் எல்லாம் பண்றான். அப்படிப்பட்ட பாதகம் பண்ணக்கூடிய முதலை, அதாவது ஆபத்து விளைவிக்கும் முதலைன்னு வச்சுக்கலாம். பதக முதலை, கொடுமையான முதலைன்னு வச்சுக்கலாம். அந்த முதலையினுடைய வாய் பட்ட, அந்த முதலை வாயிலே பட்டனா அகப்பட்ட, மாட்டிக்கொண்டன்னு அர்த்தம். வாய்ப்பட்ட களிறு, களிறுனா ஆண் யானையாகிய கஜேந்திரன். பதக முதலை வாய்ப்பட்ட களிறு, அந்த முதலையோட வாயில கஜேந்திரன்கிற யானை நான் மாட்டின்று முதல்ல அந்த யானை என்ன பண்ணித்தான்? கதறி தன் முயற்சியால அந்த முதலை கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்துதான். அதனால இழுத்து இழுத்து பாக்குறது. நாமும் யானை பலம்னு சொல்லுவோம். தன்னுடைய மொத்த யானை பலத்துல இழுத்து பாக்குறது. ஆனா முதலையின் வாய் ரொம்ப வலிமையா இருக்கு. அந்த பிடியிலேருந்து வெளியில வர முடியலையாம். ஏன்னா அதுக்கு மணவாள மாமுனிகள் பல காரணங்கள் காட்டியிருக்கார். ஒண்ணு என்னன்னா, அது தண்ணீர். தண்ணீருக்குள் முதலைக்குத்தான் பலம் அதிகம். 2, அந்த பற்கள் காலில் ஊன்றி பதிந்து விட்டன. யானை வேகமா இழுத்துதுன்னா காயம்தான் ஜாஸ்தி ஆகுமே ஒழிய தப்பிச்சு வெளியில வர்றது கஷ்டம். பல்லு அழுத்தின்னு இருக்கு. 3வது காரணம் காட்டுறார். அந்த யானைக்கும் ஒரு சாபம் ஏற்பட்டிருக்கு. அதாவது அகஸ்திய ரிஷிட்ட, அவன் இந்திரத்யும்ன பாண்டியன்னு ஒரு மன்னனா இருந்தவன். அகஸ்திய ரிஷி ஆச்சாரியன்ட்டு அபச்சாரப்பட்டுட்டான். அவர் தான் நீ யானையாப்புன்னு சபிச்சிருக்கார். அந்த சாபம் வேலை செய்யறது. அதனால தப்பிக்க முடியல. 4வதாக எல்லாத்துக்கும் மேல பகவானுடைய சங்கல்பம்னு ஒண்ணு வேற இருக்கு. அதனால இந்த யானை எவ்வளவு முயன்றாலும் முதலையின் வாயில் இருந்து அதனால் தப்பித்து வர முடியல. அதனால கதறித்தான். ஐயோ தப்பிக்க முடியலையேன்னு கதறி அழுதது அந்த யானை. கதறிண்டு என்ன பண்ணித்தான்? இனி பகவான் ஒருவனால் தான் நம்மை காக்க முடியும்னு புரிஞ்சுட்டு கை கூப்பி என் கண்ணா கண்ணா என்ன, யானை கை கூப்பித்து. யானையால எப்படி கை கூப்ப முடியும்? இது ஒரு பெரிய கேள்வி. கை கூப்புவதுன்னா 2 கை இருந்தா இப்படி ஜாயின் பண்ணி, ஜாயினிங் ஹேண்ட்ஸ் டுகெதர், அஞ்சலி முத்திரை, தொழுவதுன்னு கை கூப்புறோம். சம்ஸ்கிருதத்துல இதுக்கு அஞ்சலின்னு பேரு. தமிழ்ல தொழுவது. ஆழ்வார்கள் தொழுதல்ங்கிற வார்த்தை பாடியிருக்கா. நாம அதை அதிகமா பயன்படுத்தாம அது வேற எங்கேயோ போயிடுத்து.
தொழுகை என்பது நம்முடைய வார்த்தை. ஆழ்வார்கள் எத்தனை இடத்துல தொழுது தொழுது, ஆண்டாள் நாச்சியார் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. குலசேகர பெருமாள் பாசுரம். தொழுவது என்பது நல்ல ஆழ்வார்களுடைய தமிழ். தொழுகை என்ற வார்த்தை ஆழ்வார்கள் பயன்படுத்திய சொல். அந்த யானை தொழுதது இருக்கட்டும், அதான விஷயமே. ரெண்டு கை இருந்தா தானே தொழுகை என்பதை செய்ய முடியும். ஒரு கையோடு எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, அங்கதான் பகவானுடைய கருணை இருக்கு. நமக்கு ரெண்டு கை இருக்கு, அதனால கை கூப்பி வணங்குறோம், ஏத்துக்கிறான். ஆனால் யானைக்கு ஒரு கை தான் இருக்கா, அந்த ஒரு கையை தூக்கி வணங்கினாலும் நீ தொழுததாக ஏற்றுக்கொள்வான். இதை ஆளவந்தார் என்ற மகான் அவருடைய ஸ்தோத்திர ரத்னத்துல சாதிச்சிருக்கார். யதா ததா வாபி சக்ருத் கிருத்தோஞ்சலிகி. பெருமாளை நோக்கி கை கூப்பணும்னு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த எண்ணம் தான்ப்பா முக்கியம். நீ எப்படி கை கூப்பினாலும், சில பேர் தலைக்கு மேல மட்டும்தான் கை கூப்பணும், கீழே கை கூப்பினா செல்லாது, சில பேர் நெஞ்சுக்கு நேரம் பண்ணுங்கோ வாய். ஆளவந்தார் சொல்லிட்டார், நீ கை கூப்பினாலே போதும்ட்டார். ஒரு நகைச்சுவையில சொல்றாரு பாருங்க, நீங்க வந்தா மட்டும் போறோம்னு, நீ கை கூப்பினா மட்டும் போறோம்ட்டார் ஆளவந்தார். யதா ததா வாபி சக்ருத் கிருத்தோஞ்சலிகி. ஒரே ஒரு முறை எம்பெருமான நோக்கி கை கூப்பிப்பாரு, அப்புறம் என்னன்னு கேட்டோம், மிச்சத்தெல்லாம் பெருமாள் பார்த்துப்பாரு, நீ கவலைப்படாதுன்ட்டார். அது போல அந்த யானை அந்த தாமரையை தும்பிக்கையில வச்சுட்டு இருக்கு, அத்தோட அப்படி தூக்கித்தான் அந்த செல்யூட்டையே தனக்கு செய்யப்பட்ட அஞ்சலின்னு பகவான் ஏற்றுக்கொண்டான். அத்தோடு யானை கதறி கூப்பிட்டுடுத்தான், என் கண்ணா கண்ணா என்ன. நாம கேட்போம், அந்த யானை ஆதி மூலம் தானே கூப்பிட்டுது, கண்ணான்னு இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். ஆதி மூலம்ங்கிறது வேற யார குறிக்கும், நம்ம பெருமாளை தானே குறிக்கும். அதனால பரியாய சப்தம்னு அதுக்கு சினானிமஸா பகவானை குறிக்கும் வார்த்தையை போட்டா தப்பு இல்லை. அது ஏன் கண்ணன்னு போடணும், அது கிருஷ்ணனை குறிக்குமேனா அப்படி இருக்கணும் தேவையில்லை. கண்ணன்னா கண் போன்றவன் அர்த்தம். அந்த யானை என் கண் போன்ற பகவானை என்று எம்பெருமானை அழைக்கிறது. அப்படி அழைத்தவாறே யானை கூப்பிட்டதுதான் தாமதம். உதவ, அந்த யானைக்கு உதவ வேண்டும்னு பகவான் முடிவெடுத்தானா, பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருந்த பெருமாள் அங்கேருந்து புறப்பட்டாராம். இது மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல ஒரு நாடகம் போல அந்த சீனை கொண்டு வந்து நிறுத்துறார். பெருமாள் பார்க்கடல்ல இப்படி பள்ளி கொண்டு இருக்காராம், யானை கூப்பிட்டுடுத்து முழிச்சுட்டாராம், கிடுகிடு கிடுகிடுன்னு கிளம்பினாராம். திருவடியை வருடின்னு இருந்த மகாலட்சுமி, சுவாமி எங்க போறீர்னு கேட்டாலும், ஏமா போகும்போதே எங்க போறேன்னு கேட்காதன்ட்டு ஓடிண்டே இருக்கார். பிராட்டி சொன்னால வரும்போது எங்கேருந்து வருவேன்னா, அது வந்தப்புறம் சொல்றேன்ட்டு ஓடுறார். விஸ்வக்சேனர் பெருமாளோட படைத்தளபதி அவர் பார்த்தாராம், எப்போதும் எங்க போகணும்னாலும் நம்ம கிட்ட தானே சொல்லுவார், நாம தானே ஏற்பாடு பண்ணுவோம், இவர் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டே இருக்காரு, எங்கன்னு விஸ்வக்சேனர் ஓடுறார். கருட வாகனத்துல புறப்பாடுனா கருடன் மீது முதல்ல ஒரு பட்டு துணி போட்டு கருடனை தயார் பண்ணி எல்லா தொண்டர்களும் சரி பண்ணி வச்சப்புறம் விஸ்வக்சேனர் கைப்பிடிச்சு பெருமாள் ஏறி உட்கார்வாராம். இவர் பாட்டு கிடுகிடுன்னு நேரா கருடன் முதுகுல ஏறி உட்காந்து கருடா போகிறாராம். கருடனுக்கே புரியல, போங்கிறியே எங்க போகணும்னு கேட்டாராம். பொய்கைக்கரைக்கு போடா, அந்த கஜேந்திரன்கிற யானை கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லி உதவ, அந்த யானைக்கு உதவ வேண்டும் என்ற பரபரப்பு பதட்டத்துல புல் ஊர்ந்து, புல் பறவை கருடன் ஊர்ந்து அந்த கருடனை ஓட்டிக்கொண்டு கருடனை வேகமாக நடத்தி கொண்டு, மாமுனிகள் காட்டுறார் ஊர்ந்துன்னா வேகமாக நடத்தி அந்த கருடனை ஓட்டியபடி அங்கு உரு துயர் தீர்த்த, அங்கு அந்த பொய்கைக்கரைக்கே வந்து உரு துயர் தீர்த்த. உரு துயர்னா பெரிய துயரம்னு அர்த்தம், துயர்னா கஷ்டம், உரு துயர் பெரிய கஷ்டத்துல இருந்தது யானை. தீர்த்த, அந்த கஷ்டத்தை போக்கி கொடுத்தான். எப்படி யானை முதல்ல ரெண்டு பேரையும் வெளில கொண்டு வந்தான், தன்னுடைய சக்கராயுதத்தாலே அந்த முதலையின் தலையை வெட்டினான், யானையை ரட்சித்தான். அதுக்கப்புறம் தான் பறிச்ச புஷ்பத்தை யானை பெருமாள் திருவடியில சேர்த்தது. யானையின் பெரிய துயரம் நீங்கிடுத்து. இங்க மாமுனிகள் வியாக்கியானம், யானையின் பெரிய துயரம்னா முதல கடிச்சது பெரிய துயரம்னு தப்பா நினைச்சுக்காதீங்கன்ட்டார். ஏன்னா அந்த யானைக்கு தெரியும், முதல்ல கடிச்சாலும் பிரச்சனை இல்லை, எப்படியும் உடம்பு விழுந்து செத்து போனா மோட்சம் தான் போறோம், வைகுண்டம் பெருமாள் திருவடிக்கு போறோம். அதை பத்தி யானை கவலைப்படலையாம். யானைக்கு கவலை எல்லாம் ஒரு கைங்கரியம்னு ஆரம்பிச்சுட்டோமே, ஒரு தாமரை பூவை பறிச்சுட்டோமே, இதை எப்படியாவது பெருமாள் திருவடியில சேர்க்கணுமே, இந்த புஷ்பத்தை அவன் திருவடியில சேர்க்க முடியாம போயிட்டா என்ன ஆகுமோ, அதுதான் யானைக்கு உரு துயர். அந்த உரு துயர் பெரிய துயரத்தை தீர்த்து, அதை தீர்க்கணும்னா பெருமாளே நேர்ல வந்து புஷ்பத்தை திருவடியில வாங்கிண்டா மட்டும்தான் தீர்க்க முடியும். அப்படி வந்து வாங்கிண்டான். அப்படிப்பட்ட அதகன். அதகன் அப்படின்னா ரெண்டு அர்த்தம். ஒன்று அதகன்னா மிடுக்கானவன், ஸ்டைலிஷ்னு அர்த்தம். எவ்வளவு ஸ்டைலா ஹரிபரியில ஓடி வந்தார் அதகன். இன்னொன்னு, இது காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி வியாக்கியானத்துல காட்டுறார். ஹதகன்னு சம்ஸ்கிருத வார்த்தை. ஹதகன்னா கொல்பவன், அழிப்பவன் அர்த்தம். முதலை அழிச்சாரோ இல்லையோ, ஹதகன் எதிரியை அழிப்பவன். அப்போ பெருமாள் சங்கு சக்கரத்தை தூக்கி காமிக்கிறார்னா நம்மள பயமுறுத்துறதுக்காக இல்லையா, ஹதகன் நம்ம எதிரிகள் எல்லாம் பயமுறுத்துறதுக்காக. இது பாரு, சங்கு சக்கரம் 4 கை வச்சுட்டு இருக்கேன், என் பக்தர்கிட்ட யாராவது நெருங்கினா உங்களை பயமுறுத்துவேன்னு சொல்லி அவாட பயமுறுத்தி
நம் பயங்களை போக்கத்தான் அதகன் அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். நாம அம்மனேன்னு பயப்பட வேண்டாம். யாரெல்லாம் அடியார்களை துன்புறுத்தணும்னு நினைக்கிறாளோ அம்மனேன்னு பயந்து ஓட வேண்டித்தான். இப்படி அடியார்களுக்கு தீங்கிழைப்போரை துன்புறுத்தக்கூடிய அந்த பகவான் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்னு தெளிவுபடுத்தி கிருஷ்ணனை குறித்து யாரும் பயப்படலாம் வேண்டாம், அவன் நமக்கு பயத்தை போக்கத்தான் வந்தாங்கிறத தெளிவுபடுத்தி கொடுத்துட்டார். பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கை கூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புள்ளூர்ந்து அங்கு உருதுயர் தீர்த்த அதகன் அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கை கூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புள்ளூர்ந்து அங்கு உருதுயர் தீர்த்த அதகன் அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். பாதகம் செய்யக்கூடிய முதலையின் வாயிலே சிக்கிக் கொண்ட அந்த யானை கஜேந்திரனானது கதறி கதறி தன் தும்பிக்கையை மேலே உயர்த்தி கண்ணா கண்ணான்னு கூப்பிட, அதற்கு உதவி செய்வதற்கு கருட வாகனத்திலே அதன் பெரிய துயரம், தாமரைய பெருமாள் திருவடியில சேர்க்க முடியாம போயிடுமோ, கைங்கரியம் முடிவடையாம போயிடுமோன்னு கஷ்டப்பட்ட அந்த யானை அதன் துயரத்தை தீர்க்கும்படியாக அந்த அதகன், எதிரிகளை அழிப்பவன், இப்போது அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்ங்கிறது பாசுரத்தின் சாரம். இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம்: As the elephant was caught in the mouth of the wicked crocodile, it raised its trunk and called out to the Lord, crying, Kanna, Kanna, Kanna. To help that elephant and to remove its deep distress, the Lord flew in his vehicle of Garuda and came to the pond's shore. He destroyed the crocodile and rescued the elephant. That Lord who destroys our enemies is now frightening his friends. No, அப்பூச்சி காட்டுகின்றான். He is frightening our enemies என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரம். இந்த பதிகத்தை அனுபவித்த நமக்கு ஒரு பெரிய பலன் காட்டப் போகிறார் பெரியாழ்வார். அதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பதக முதலை வாய்ப்பட்ட களீறு கதறிய கை கூப்பி என் கண்ணா கண்ணாவென்ன பதக முதலை வாய்ப்பட்ட களீறு கதறி கை கூப்பி என் கண்ணா கண்ணாவென்ன உதவ புள்ளூர்ந்து அங்கு உருதுயர்த்தீர்த்த அதகன் அப்பூச்சி காட்டுகின்றார். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றார்.